பிரச்சனை என்னடா, அதை சொன்னிருக்கிறார்ல, அவருக்கு உள்ளே ஓடுது இல்லை, அதை அவரால் கட்டுப்படுத்த முடியல. என்ன பண்ண முடியல? கட்டுப்படுத்த முடியல. இஷ்டத்துக்கு ஓடுது. இஷ்டத்துக்கு ஓடுறதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அதை நிறுத்தணுன்னா என்ன பண்ண, நானே உள்ளாத கவனிக்கணும். விட்னஸிங் மைண்டு, கவனிக்கிறது, உள்ளே என்ன நடக்குதுன்னு பாரு. நானும் கூட எழுதியிருப்பேன் தியானத்தில், நன்றி உணர்வில், கடற்கரையில் உட்காந்துன்னு அலைகளை ரசிக்கிற மாதிரி எண்ணங்கள் என்ன பண்ணுறது. இப்போது ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தருக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இப்படியெல்லாம் ஓடுது அப்படின்னு. ஓடுதா ஓட்டுறோமா? ஓட்டுறீங்களா? ஓட்டுறீங்க? ஓடுதா ஓட்டுறோம். நாம் பார்க்க காட்சியை நான் ஓட்டி பார்க்குறேன், அப்படி தானே? நான் தான் என்ன பண்ணுறேன்ப்பா, ஓட்டி பார்க்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே அகப்பார்வை தேவையில்லை. ஏன்? சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா அடுத்ததுன்னா தேவையில்லை, தேவையே இல்லை. ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டாங்க, ஒரு பெரிய கல்லை தள்ளணுன்னா ஒரு சின்ன கல் ஒன்று வச்சு நடுவில் ஒரு கடப்பாறை வச்சு என்ன பண்ணா தள்ளணும், நெம்புகோல் வச்சு. கரெக்டு தானே? அப்படின்னா அவன் அந்த பாறை ஈஸியாக போகும். தெரிஞ்சுக்கினீங்களா இல்லையா? இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய கல்லை பார்த்துட்டீங்க, சின்ன கல் எடுத்துன்னு வந்து கடப்பாறை வச்சு தூக்கி நிற்கிறீங்க. நான் நேராக போய் கல் தூக்கி மேலே வச்சிட்டேன். நீங்கள் என்னவே பண்ணல, தூக்க முடியுமா முடியாதுன்னே பார்க்கல. என்ன கற்றுக்குனீங்க? பெரிய கல்லுக்கு சின்ன கல் வச்சு தள்ளணும். அந்த பெரிய கல் என்ன பெரிய கல்? டேய், அது 5 mm இருந்தா 1 mm இருக்கணும். அது 150 mm இருந்தா இது ஒரு 50 mm இருக்கணும். கரெக்டா? என்னாச்சு உங்கள் மூளை? சொன்னது தப்பா? பெரிய கல்லை தள்ளுறதுக்கு சின்ன கல் வச்சு நெம்புகோல் வச்சு தரணுன்றது தப்பா ரைட்டா? கரெக்ட் தான். ஆனால் என்ன பண்ண முடியுது நம்மளால்? நேராக வந்து தூக்கி வச்சுட்டான் ஒருத்தர். என்ன பண்ணுறது? பார்த்துக்கிறீங்களா? 2 பேர் டோரை பிடிச்சிருந்தானுங்க, பாத்ரூம் மேலே ஏஜிருந்தது. போய் லைனில் ஒருத்தன் நின்னா இப்போ லைனாக நின்றுக்கிறானுங்க. 2 பேர் வந்தானுங்க, அந்த டோர் இருக்கான்னு தெரிய தூக்கி போயிட்டானுங்க. அங்கே சும்மா டோர் சாய்ச்சி வச்சுக்குது. இவங்களுக்கு பாத்ரூம் நைட்டு ஒன்று என்ன நினச்சிட்டானுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டா? இப்போ புக்கை படிச்சுட்டு என்ன ஆகிடும் உன் கதை? உட்காதுன்னு அம்மா முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் சிவகம்மா வர, நான் ஒரு விளக்கம் வர எழுதிக்கிறேன், நீயும் வர விளக்கம் எழுதிக்கிறேன்னு. எப்போ சொன்னாங்க அதை? நெம்புகோல் வச்சு தரணும்னு சொன்ன சரியா தப்பா? யாருக்கு? அந்த கல் தூக்க முடியாது உனக்கு.